இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 25, 2024, 25/1/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் காலை 8:17 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். பௌர்ணமி திதி இரவு 11:25 வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. அமிர்த சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தைப்பூசம், கரி நாள், முருகனுக்கு உகந்த நாள். முருகனை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 முதல் 10 வரை, 10 முதல் 11 வரை, 11 முதல் 12 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், செவ்வாய், புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. செவ்வாயின் 8ஆம் பார்வையில், ராசிநாதனின் 8ஆம் பார்வையில் இருக்காரு. சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கு. இதனால் உங்கள் உடம்புல ஏதாவது மருத்துவ தேவைகள் இருந்ததுன்னா அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருந்து மாத்திரைகள் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு உண்டான நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தாங்க ஆப்ரேஷன் கூட சக்ஸஸ் ஆகும். இல்லாட்டி நல்ல நேரம் இல்லைன்னா ஆப்ரேஷன் கூட சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நேரம் பார்த்து எல்லா காரியத்தையும் செய்யணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றணும், வேறு வீட்டுக்கு போகணும், இல்லை சொந்தமாக வீடு வாங்கணும், இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்று துவக்கினால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கட்டும். இதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாய நண்பர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், பூமி தொடர்பான பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால இன்று குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மனசில் இருந்த கவலைகள் விலகும். தவறான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. தவறான எண்ண ஓட்டங்களின் காரணமாக மனக்கவலைகள் இருக்குது. அந்த மனக்கவலைகள் விலகும் விதமான எண்ண ஓட்டங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். ஆனால் அந்த லாபத்திற்காக இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதோ அல்லது வியாபாரத்திற்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதோ போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அடுத்த 2 நாளில் அதில் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று முதலீடுகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குறிப்பாக திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். குழந்தை பாக்கியம் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். உங்களுடைய வழக்குகளில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பதவி தொடர்பான விஷயத்தில் எதிர்மறை எண்ணம் கொண்டு செயல்பட்ட நபர்களின் எதிர்மறை எண்ணங்களை தவிடுபொடியாக்கி அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக பித்ருகாரகன் மாத்திருக்காரகன் 2 பேரும் நேர் பார்வையில் இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக 4ஆம் இடத்துல சந்திரன் வந்தால் தாயாருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும். ஆனால் இன்றைக்கி அந்த சங்கடம் ஏற்படாது. ஏன்னா வளர்பிறை சந்திரன் பூர்ண சந்திரனாக இருப்பார். அதுவும் குறிப்பாக சூரியனின் பார்வையில் தாய் தந்தையருக்குள் இருந்த மனவேற்றுமைகள் விலகி ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற பித்திருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது.
கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள், இன்ஃபேக்ட் கடன் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக நீங்கள் கடன் வாங்கிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் கடன் கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி, இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு அமோகமாக பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முருகன் வழிபாடு செய்வதும் சிறப்பை ஏற்படுத்தும். மனதிற்கு பிடித்தவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் கூட உங்களை ஏமாற்றணும், உங்களை பழி வாங்கணும், உங்களை கீழே தள்ளி விடணும், உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கணும், இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுற நபர் கூட உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகளை கொடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படும். உங்ககிட்டேருந்து கடன் வாங்கிட்டு போனவங்க, ரொம்ப நாளாக பணம் கொடுக்காதவங்க, இல்லை உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் இன்றைக்கெல்லாம் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். மன நிறைவோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தால் அந்த குழப்பம் நிவர்த்தியாகி சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கணவன் மனைவி உறவில் இன்று எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு சற்று விலகி இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். மன நிறைவு ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரித்தல். குழந்தைகளால் மன நிம்மதி. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல். தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திலும் நல்ல அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு சில பேரிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்ஃபேக்ட் அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டோ இல்லை உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் 8ஆம் இடத்திலிருந்து அந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு சுப செலவுகளும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால வரவுக்கேற்ற செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்று சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் கவலை இருக்கும், ஆனால் அந்த கவலையை போக்கும் விதமான சில நல்ல செய்திகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே கூட உங்களுடைய கடந்த கால நினைவுகளை நினைத்து அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுத்து அதற்கேற்றாற் போல உங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். மனசில் இருக்கிற கவலைகள் போகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. ஏன்னா பூர்ண சந்திரன் உங்களுக்கு நட்சத்திரநாதனே சந்திரன் பூர்ணமாக இருக்கிறது மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதிலும் குடும்பத்துக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பதிலும் அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்குன்னு கவலைப்படாதீங்க. 4ஆம் இடத்திற்கு குரு பார்வையும் இருக்குது. அதனால் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் ஏதாவது வாங்கிறதுக்கு, தங்க நகை வாங்கிறதுக்கு, இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது வீட்டு ரிப்பேர் பண்ணுறது, இல்லை எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை ரிப்பேர் பண்ணுறது, ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் அந்த செலவுகளின் காரணமாக வீட்டில் நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்பும் அமைகின்ற சாதகமான நாள். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வருமானம் வரும், வருமானத்துக்கேற்ற செலவு இருக்குது. செலவு அடுத்தவங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு உண்டான செலவை ஏற்படுத்தும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு மொய் எழுதுகிற செலவெல்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குங்க. அதனால் ஃபங்க்ஷனில் கலந்துப்பீங்க. இப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகணும் அப்படின்னா இன்றைக்கி போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அல்லது மலைமேல் இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு, மலைமேல் இருக்கும் பெருமாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தி உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய யோகமான நாள்.
ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாய் தந்தையரின் அனுகூல பலன்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதில் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வாக்கு வன்மையின் காரணமாக எதிரிகளை பந்தாடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும். அந்த கடின உழைப்பின் காரணமாக உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா சில சமயம் நேர விரயம் அல்லது பொருள் விரயம் ஏற்படும். சந்தோஷத்தின் காரணமாக பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சூரியனின் பார்வையில், அதனால தாய் தந்தையரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அவர்களின் ஆலோசனை அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால செல்வாக்கு அதிகரிக்கும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில அறிவுபூர்வமான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளி உலகுக்கு காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தொய்வு இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்த எக்ஸாமில் அதை கிளியர் பண்ணிடலாம். கவலைப்பட வேண்டாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறையா பேசுவீங்க, வளவளன்ட்டு பேசுவீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரவிய லாபம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் குறிப்பாக சில தொழிலில் இருக்கீங்கன்னா, சில வேலையில் இருக்கீங்கன்னா, அதாவது பேச்சை தொழிலாக கொண்ட சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, மேனேஜ்மெண்ட்டில் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க, வழக்கறிஞராக இருக்கிறவங்க, ஆசிரியராக இருக்கிறவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியவங்க, இந்த மாதிரி பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க இன்று அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். தன வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இதனால் வரைக்கும் உங்களுடைய திறமையை அங்கீகரிக்காத இருக்கக்கூடிய உங்கள் நிறுவனம் இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுத்து செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான யோகம் ஏற்படும். அங்கீகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தன வருமானம் ஏற்படுகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். அதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய சீனியர் வயதில் மூத்த சக பணியாளர்கள் அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிர்மறை எண்ணம் கொண்ட மேலதிகாரிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டி உங்கள் வாக்குச்சாதுரியத்தை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசிக்கோங்க. நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு சில மதிப்புமிக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு உயரக்கூடிய யோகமான நாள். குடும்பத்திலையும் மதிப்பு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மத்தியில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு மதிப்பு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவினர்களால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் விலகும். உங்களை பற்றி தப்பாக பேசின சில நபர்கள், உங்கள் உறவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களின் அருமை தெரிந்து உங்களிடம் வந்து பேசுவதற்கு முயற்சி எடுத்து அதில் மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள். அவர்களால் உங்களுக்கு மனநிறைவு, உங்களால் அவர்களுக்கு ஆதாயம். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற, குடும்ப லாபம் அதிகரிக்கின்ற யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு ராசியில் இருக்காரு. பித்ருகாரகன் குடும்பஸ்தானாதிபதியின் பார்வையில் சப்தமஸ்தானத்திலேருந்து. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. கணவன் மனைவி உறவில் ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தாய் தந்தையரின் ஆலோசனையின் பேரில் திருமண விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும்.
மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாவிட்டாலும் உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அவர்களுக்கு பதிலை சொல்லி அவர்களின் நினைப்பு தவறுங்கிறத புரிய வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களின் திறமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். மனோதைரியம் அதிகரிக்கும். மனோதைரியம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு இன்னைக்கு. அதனால் உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படும். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். குறிப்பாக குடும்ப விஷயத்தில் உங்களுடைய முடிவு ஃபைனலாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தினர், இன்ஃபேக்ட் உங்கள் தந்தையே உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப எதிரிகள் அல்லது உங்களின் தனிப்பட்ட எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். மனசில் எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கிறதுனால விதவிதமாக யோசனைகள் தோணும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, வீட்டை எப்படி கட்டலாமா. அதுவும் நீங்கள் இன்றைக்கி க்ரியேட்டிவ் வேலை பண்ணினீங்கன்னா அதிகமான எண்ண ஓட்டங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு காரிய தடையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய செயல்பாடுகள் சற்று அதிகமாக தலகணம் பிடிச்ச மாதிரி இருக்கும். பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்னமோ தலகணம் பிடிச்சி ஆடுற மாதிரி தோணும். அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் மன வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேஷுவலாக சொல்லக்கூடிய மனோதைரியத்தோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு தவறாக தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானமாக பேசுங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதாவது ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் பேசுகிறீங்கன்னா ட்ரை டு ரீஆர்கனைஸ் த சென்டென்ஸ் அண்ட் கிவ் அ ப்ராப்பர் மீனிங். தப்பான மீனிங் கொடுத்துடாதீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அந்த செல்வாக்கு அதிகரிப்பதன் மூலமாக உங்களுடைய பணபலம் அதிகரிக்கும். பணபலம் அதிகரிக்கிறதுனால கடன் அடைப்பீர்கள். கடன் அடைபடுவதனால மன நிம்மதி ஏற்படும். மொத்தத்தில் இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். இந்த சைக்கிளை விட்டு இந்த லூப் சைக்கிள்லேருந்து வெளியில் வந்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பாதிக்கப்படும். ஒன்றா கடன் பாதிக்கப்படும், இல்லாட்டி பண விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் சூரியனின் பார்வையில், ராசிநாதனின் பார்வையில் உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் நடந்தேறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட செலவுகள்னால் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு, உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கு, ஆரோக்கியத்தில் தலைவலி போன்ற பிரச்சனைகள், பின்பக்க தலைவலி, பின்பக்க முதுகு போன்ற விஷயங்கள் ஏதாவது ஆரோக்கிய சங்கடம் இருந்ததுன்னா அதற்கெல்லாம் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் கையிருப்பு கரையும். பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நண்பர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அந்த நண்பர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அதாவது இன்றைக்கி யாருக்காவது நண்பர்களுக்கு கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் வருவதில் தாமதம் ஏற்படும் அல்லது வராமே போகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் கேது இருக்காரு. பண வருமானத்தில் தொய்வு இருக்குது. குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். ஆனால் அந்த குடும்ப தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. செலவை கொடுக்கறதுனால மனசில் விரக்தி மனப்பான்மை, புலம்பல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக கழுத்து பகுதியில் வலி அல்லது மரத்து போகுதல் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவரிடம் செல்வதற்குண்டான சூழ்நிலை அமையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். உத்தியோகம், நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, உங்களுக்கு வேலை இல்லையா, இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நேர விரயத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் எங்கேயாவது அவுட்டோர், அதாவது வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். இல்லாட்டி பொருள் களவு போகிறதுக்கோ அல்லது நீங்களே மறந்து எங்கேயாவது வச்சுட்டு வரதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மொபைல் ஃபோன், உங்களுடைய மணி பர்ஸ் இதெல்லாம் எச்சரிக்கையாக வச்சுக்கிறது நல்லது. இன்று அனாவசியமான பொருள் விரயம்
அல்லது மறதியின் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற, காரிய தடை ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக செலவுகள் ஏற்படும். அந்த கடன் உங்களுக்கு மன குழப்பத்தை ஏற்படுத்தும். பணம் இருக்கும், பணம் இருந்தாலும் உங்களால் கடன் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இன்றைக்கி உங்கள் கூட இருக்கிறவங்க கடன் கேட்டிருக்காங்க, அந்த கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவர்களின் கடனை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் கடனையும் அடைக்க முடியாத சூழ்நிலை வருது. இதனால் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத தடுமாற்றம் ஏற்படும். கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு டைலமாவில் இருக்கீங்க. டைலமாவில் எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. டைலமாவில் அதாவது தடுமாற்றத்தில் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இன்று விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கன்னி ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானாதிபதியே அங்கேயே இருக்காரு. தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மனமோதல்கள், கருத்து மோதல்கள் விலகும். அவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி அவருக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு அவர் உதவி செய்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் அனுகூல பலன்கள் ஏற்படும். தாய் தந்தையர் யாராவது இறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி திதி வந்ததுன்னா அது ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா பௌர்ணமி திதி தாய் தந்தையரை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய மனோகாரகன், மாத்திருக்காரகன், பித்ருக்காரகன் ஆகிய சந்திரனும் சூரியனும் நேர் பார்வையில் இருக்காங்க. இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமியில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், குறிப்பாக குழந்தைகளின் திருமணத்திற்காக நகைகள் வாங்குவது அல்லது பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள், குழந்தைகள் ஏதாவது ஒரு சாதனை செஞ்சு அதன் மூலமாக குடும்பத்துக்கு பெருமை தேடி தருவார்கள். அரசாங்க பதவிக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு அரசு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மற்றும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய சகோதரிகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பித்ருகாரகனின் பார்வையில் மாத்திருக்காரகன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். வியாபாரத்தின் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற, வழக்குகளில் வெற்றி ஏற்படுகின்ற நாள். பூமி தொடர்பான வழக்கு, இல்லை விவசாயம் சார்ந்த வழக்கு, இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக நீங்கள் தொடுத்த வழக்கு, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். மரியாதையை பெற்றுத்தரும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் தனலாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. என்று உங்களுக்கு லாபங்கள் பெருகும் நாள். அதுவும் குறிப்பாக அரசாங்க வகையில் புதிய பொறுப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். துலாம் ராசி. தசமஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தொழில் முறையில், உத்தியோக முறையில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் அல்லது அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா மீண்டும் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு வயசாகிடுது சார், 60 வயசு ஆகிடுத்து, ரிட்டையர் ஆக போகிறோம் அப்படின்னா உங்களுடைய வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்கள் அல்லது பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அங்கீகாரம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. சாப்பாடை ஸ்கிப் பண்ணிங்கன்னா வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தில் சற்று தொய்வு ஏற்படும். யார்கிட்ட பேசினாலும் சரி எங்கேயாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. என்னதான் 2ஆம் வீட்டு அதிபதி குரு பார்வையில் இருந்தாலும், நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும், வாழ்க்கை துணை உதவிகரமாக இருந்தாலும், உங்களுடைய தனிப்பட்ட சமயோஜித புத்தி செயல்படலை அப்படின்னா அது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணினா நல்லது ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா தடுமாற்றம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உங்களுக்கு இத்தனை நாளாக நீங்கள் கட்டிட்டு வந்துட்டு இருந்த இஎம்ஐயில் க்ளோஸ் ஆகிறதுக்கு, லோன் க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான நேரம். புதிய வழக்குகள், புதிய லோன் வாங்கிறத தவிர்க்கிறது நல்லது. வழக்குகள் ஏதாவது வந்ததுன்னா அதையும் நீங்கள் கொஞ்சம் சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மனோகாரகன் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டால் வெற்றிகள் காணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க வகையில் சப்போர்ட் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற, சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. தாயார் மற்றும் மாமியார் அவர்களின் ஆரோக்கியத்திலும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத ஒரு சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மனோகாரகன் பூர்ணச்சந்திரனா 9ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலத்தோட. அதனால் உங்களுக்கு தந்தை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழி உறவின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், நீண்ட நாள் கனவுகள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி அடைதல், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. தசமஸ்தானாதிபதியான சூரியன் 3ஆம் இடத்துல பூர்ணச்சந்திரனுக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சில புதிய முயற்சிகளில் அல்லது புதிய யுக்திகளை கையாண்டு வெல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருக்கும். நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோமே, இந்த யோசனையை பயன்படுத்துகிறோமே, இதனால் ஏதாவது பாதிப்பு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயம்தான் காரணமாக இருக்குமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடின உழைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பை தருகின்ற சாதகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். இல்லை அலைச்சல் இல்லாமல் இருந்ததுன்னா உடம்புல ஏதாவது சங்கடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய வீடு மனை, பூர்வீக சொத்து, வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளுக்காக அதிகமான நேரம் உழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் இருக்கும். அலைச்சல் காரணமாக சில நல்ல விஷயங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள சிறப்பான நாள். நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும். திருமண விஷயத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமம் முடிஞ்சிருத்து. அதனால் என்ன வேணால் பேசலாம்னு நினச்சிட்டு பேசாதீங்க. விவரமான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக விவகாரமான பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சுமூகமான தீர்வை எட்டுவதற்குண்டான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கடன் தேவைகளுக்கான உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சாதகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூருக்கு போகிறீங்களா, ஹோட்டலில் தங்குறீங்களா, ஹோட்டலில் தங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ரீசனில் சாவியை உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிடுவீங்க. இல்லை பர்ஸை விட்டுட்டு எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டு வருவீங்க. ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் யாராவது ஒரு நெருங்கிய நண்பர், புதுசாக அறிமுகமானவரோ இல்லை ரொம்ப நாளாக பழக்கத்தில் இருக்கிறவர் திடீர்னு வந்து அந்த இடத்துக்கு அந்த சீனில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இதன் மூலமாக அவருடைய ஆதரவை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, சிக்கலிலும் சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள்.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பம் ஏற்படும். மனசில் மட்டும் இல்லைங்க, செயல்பாடுகள்லையும் தடுமாற்றம் இருக்குது. என்ன விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகத்தையே கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்கள் தரப்பு நியாயத்தை காது கொடுக்க கேட்கக்கூட சூழ்நிலை சாதகமாக இல்லாத காரணத்தினால இன்றைக்கி நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் தான் ஏற்படும். உத்தியோக ரீதியாக அஃபிஷியலாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடின உழைப்புக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற சாதகமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கார். மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தடுமாற்றம் ஜாஸ்தி இருக்குது. வார்த்தைகள் தடுமாற்றம், யோசனைகளில் தடுமாற்றம், செயல்பாடுகளில் தடுமாற்றம், இப்படி எல்லா விஷயத்திலும் தடுமாற்றம். குறிப்பாக குடும்ப விஷயத்திலோ இல்லை ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு முக்கிய வாக்குவாதங்களிலோ தவறான வார்த்தைகளை பிரயோகித்து உங்களுடைய கௌரவத்தை கெடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலத்தை கூட்டுவதற்குண்டான சூழ்நிலை. அதனால் இன்றைக்கி எந்த வாக்குவாதம் வந்தாலும் சரி, எந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் சரி, நீங்கள் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. முன் யோசனையின்றி செயல்படக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் யோசித்து பேசுவது நல்லது. முன் யோசனையோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தையினால் என்ன கெடுதல் வரும், என்ன சங்கடம் வரும், யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத மனசில் ஒரு மினி சர்க்கியூட் மாதிரி சினிமா ஓட்டினீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. இல்லாட்டி அவமானங்களை சந்திக்கிறதுக்கோ தேவையில்லாத பேச்சுக்களை வாங்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை இழக்கும் சூழ்நிலை உள்ள நாள். தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்து முடித்ததுக்கப்புறம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேத்தித்தனமாக வாக்குவாதம் பண்ணுவீங்க. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அஃபிஷியலாக யார்கிட்டையாவது நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்க பண்ணின தப்பை சொல்ல போய் அந்த தப்பில் இருக்கிற நியாயத்தை அவர்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்காததுனால யூ வில் பி ஃபேஸிங் அ ராங் சிச்சுவேஷன். தப்பான இடத்துல நீங்கள் போய் பேசின மாதிரி ஆகிடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதோ, உங்களுடைய விஷயத்தில் அடுத்தவங்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறதோ அவசியமான ஒன்று. அனாவசியமாக யாருக்கும் அட்வைஸ் கொடுத்துடாதீங்க. அட்வைஸ் கொடுத்தா உங்களுக்கு அவங்க அட்வைஸ் கொடுத்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். கவனமாக இருக்கிறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட உங்களுடைய கடன் பிரச்சனைகளில் இருக்கின்ற குழப்பங்கள் தீருவதற்குண்டான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் இந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கடனை கொடுத்துருப்பீங்க, வட்டியை செட்டில் பண்ணியிருப்பீங்க, முதல்ல செட்டில் பண்ணியிருப்பீங்க, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் ஏதாவது ஒரு குதர்க்க பேச்சு பேசுகிறதுக்காக உங்ககிட்ட வம்புக்கு வருவாங்க. அதனால் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அவர்களின் மீது இருக்கும் தவறுகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சுமூகமாக முடியறதுக்கு இன்றைக்கி அவங்க என்ன சொன்னாலும் எதுவுமே பேசாமல் இருந்துட்டு அதற்குண்டான டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை கொடுக்கறது நல்லது. நீங்கள் வார்த்தைகளில் பேசாமல் செயலில் காட்டணும். வார்த்தைகளில் பேசாமல் அந்த கடன் சார்ந்த பத்திரங்களை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸை அவங்ககிட்ட கொடுக்கறது நல்லது. இல்லாட்டி உங்கள் தரப்பு நியாயத்தை பெரிதுபடுத்தி பேசாமல் சிறுமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். கவனத்துடன் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் அம்மா வருவாங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை வரும். குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று வீட்டு விஷயத்தை வெளியில் பேசாதீங்க, வெளி விஷயத்தை வீட்டில் பேசாதீங்க. குறிப்பாக உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வெளியாட்களுக்கு மட்டும் இல்லை, உறவுகளுக்குள்ளும் பகிராமல் இருப்பது உங்கள் கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும். நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்கன்னா அது உங்கள் தந்தையை அவமானப்படுத்தும் விதமாக இருந்து அவருக்கு உங்கள் பேரில் மேலும் வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மகர ராசி, சப்தமஸ்தானத்தில் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில், நண்பர்கள் விஷயத்தில், உறவினர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் யார் கூட சண்டை போட்டாலும் சரி, இன்றைக்கி மனசு விட்டு பேசுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உறவுகள் மீண்டும் திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில்
உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கம் பக்கத்தினர், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிர் வீடு, மாடி வீடு, கீழ் வீடு, யாராக இருந்தாலும் சரி, அவங்க செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டு பழைய விஷயங்களை பேசாமல் புது விஷயங்களை பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுலையும் சரி உடம்புலையும் சரி இருந்த வியாதிகள்லாம் மறைந்து மனசு லேசாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ராசியில் இருக்கிற சூரியன் உங்களுக்கு சற்று தலைகணத்தை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு சங்கடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். என்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நெடிய நாளைக்கு பிறகு சில நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கோ அவர்களுடன் தொலைபேசி மூலமாக பேசி அவர்களின் ஆலோசனை பெறுவதற்கோ முயற்சி செஞ்சால் இன்னைக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கிறது போல வாழ்க்கை துணை விஷயத்தில் இன்னைக்கு அவருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் இன்றைக்கி நண்பர்கள்கிட்ட கடன் கேட்குறதோ இல்லை கொடுத்த கடனை திருப்பி கேட்குறதுக்கோ முயற்சி பண்ணால் அனாவசியமாக பிரச்சனை வரும். அதனால் இன்றைக்கி முதல்ல பேச்சுவார்த்தையை துவங்குங்க. நட்பை பாராட்டுங்கள். அதன் பிறகுமா கடனை வாங்கிக்கலாம். இன்றைக்கி பணம் போனால் பரவாயில்ல, ஆனால் நட்பு போச்சுன்னா கிடைக்காது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களுடைய வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ உதவி செய்கிறதுக்குன்னே சில பேர் தயாராக இருக்காங்க. அவர்களின் ஆலோசனை இன்றைக்கி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். நண்பர்களை நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவுகளுக்கு மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகி உங்களின் மீது மரியாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷமும் காரிய வெற்றியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களுக்காக செலவுகள், உங்களுடைய நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுனால செலவு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு கையிருப்பு கரையும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்த மன வேற்றுமைகள் விலகுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை. உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பார்ட்னர்ஸ் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு அந்யோன்யமாக பேசி உங்களுடைய கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி 6ஆம் இடத்துல சந்திரன் சூரியனின் பார்வையில் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள், அரசாங்கம் சார்ந்த வழக்குகள் போன்ற விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சந்திரன் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால இன்றைக்கி சாயந்தரம் தான் அவர் தேய்பிறை சந்திரனாக மாறுறாரு. அதனால் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஃபேக்ட் அந்த கேஸ்லேருந்து அந்த வழக்குலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு மன தெளிவு ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய பண தேவைகளுக்காக உங்களை பணைய விஷயமா பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அவர்களின் தேவைகளை அப்பப்போ கட் பண்ணி வெளியில் அவங்கள அனுப்புறது நல்லது. அனாவசியமாக அவங்கள கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற, மனக்கவலைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஒன்றா குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும், அல்லது வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படும், அல்லது அரசு வகையில் அரசு அதிகாரிகள் வகையில் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகளின் காரணமாக உங்களுக்கு வேண்டாத சில கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தப்பான பார்க்கிங் பண்ணினீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் தப்பான ரூட்டில் போனீங்கன்னா உங்களுடைய லைசன்ஸில் அது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் are being monitored. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சில விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏதோ ஒரு விஷயத்தில், அதோ உங்களுடைய பர்சனல் விஷயமோ இல்லை அஃபிஷியல் விஷயமோ இல்லை கணவன் மனைவி விஷயத்திலோ உங்களுக்கு குழப்பம் இருந்திருக்கும். அந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு சிக்கல்கள் தீரும்.
அந்த சிக்கல்கள் தீர்றதுக்கு உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அவருக்காக, அதாவது உங்கள் வாழ்க்கை துணைக்காக ஏதாவது செலவாகும், இல்லாட்டி மருத்துவ செலவாகும், இல்லாட்டி அவர் தப்பு பண்ணினதுக்காக தண்டனை அனுபவிக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோக ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அமைகின்ற சாதகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை தீரும். ஆனால் புதுசாக கடன் வாங்கிடாதீங்க. இன்றைக்கி பணம் வந்ததுன்னா கடன் வாங்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பணமும் கடனும் வாங்கினீங்கன்னா அந்த வந்த பணம் உங்களுக்கு பயன்படாமல் போகிறதுக்கு உண்டான வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆதாயமான செயல்பாடுகள் மூலமாக அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக செயல்படுவீர்கள். இதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ்க்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. தவறான வார்த்தை விரயங்கள் அல்லது தப்பான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறது போன்ற விஷயங்களால் உங்களின் மீது இருக்கும் நம்பகத்தன்மை தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். மீன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் பண வரவு ஏற்படும். வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகளாகட்டும், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், அனைவரும் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து செயல்படுவார்கள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, அதனால் கவலைப்படாதீங்க. ஆனாலும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சற்று முன்கோபம் அதிகரிக்கும் நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயத்தில் ஆகட்டும் அல்லது உங்களுடைய வேலை விஷயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு பதவியில் இருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்டு உங்களுடைய வேலை அல்லது வியாபாரத்தில் முனைப்போடு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சியில் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடன் மனது விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடல் கடந்து பயணிக்கிறதுக்கோ அல்லது வெளியூர் சென்று வருவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படி எங்கேயுமே போக முடியல, அட்லீஸ்ட் ஒரு 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 சின்னதாக லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வருவீங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நேர விரயம் ஏற்பட்டாலும் கவலைப்பட வேண்டாம், நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களை பதவியில் நிற்க வைக்கக்கூடாது, உங்களை பதவியை விட்டு இறக்கணும், அப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் அனுகூல பலன்கள் ஏற்படுற மாதிரி உங்களுடைய வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய நேரம் இது. கடன் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, கடன் கொடுத்தவங்களால பிரச்சனை, கடன் வாங்கினவங்களால பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அந்த அத்தனை பிரச்சனையும் தீர்வதற்குண்டான நேரம். அதே சமயம் அரசு வகையில் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். இதன் மூலமாக உங்களுடைய வேலையில் இருக்கின்ற சிக்கல்கள் தீருகின்ற வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கோ சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் சொந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். பண வரவின் காரணமாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீருகின்ற கடன் பிரச்சனைகள் தீருகின்ற யோகமான நாள். மன நிறைவு ஏற்படுகின்ற சாதகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.